வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது சென்னையில் மருத்துவர் கத்தியால் தாக்கப்பட்ட சம்பவம், உடனடியாக நடவடிக்கை எடுத்த தமிழக அரசு, மருத்துவர்கள் சந்திக்கும் விபரீத அச்சுறுத்தல், எல்லை மீறும் பொதுமக்களின் மனநிலை மாறுவது எப்போது என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். கிண்டி அரசு மருத்துவமனையில், அதாவது கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இருந்த புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி என்பவரை அங்கிருந்த ஒரு விக்னேஷ் என்ற ஒரு நபர், அதாவது அவருடைய தாயார் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்தார். பிரேமா என்பவர் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்தார். அவருக்கு சரிவர சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி இன்று அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது 7 இடங்களில் அவரை கத்தியால் குத்தியிருக்கிறார். அவர் பலத்த காயமடைந்து அவருடைய அங்கு மருத்துவமனையிலே சரிந்து விழுந்தபோது அவரை மீட்டு அங்கிருந்த ஊழியர்களும் அதுபோன்ற அங்கு நோயாளிகளின் உறவினர்களும் அவரை மீட்டு அந்த மருத்துவமனை அவசர பிரிவில் அங்கே அட்மிட் செய்யப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்களும் அந்த எக்ஸ் தளத்தில் இதற்கான விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும், மருத்துவர்கள் ஒரு தன்னலமற்ற சேவை செய்து வருகிறார்கள், அவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். நாம் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும், ஆனால் இத்தகைய சம்பவம் மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று தனது எக்ஸ் தளத்தில் அவருடைய கருத்தையும் பதிவு செய்திருந்தார். இவ்வாறாக தமிழக அரசு பொறுத்தவரை இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இருந்தாலும் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கிருந்த மக்களே அவரை மடக்கி பிடித்திருந்தார்கள். காவல்துறையினர் கைது செய்து 5 பிரிவுகளில் அவர் மீது வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபாசமாக பேசுதல், அதுபோன்று தாக்குதல் போன்ற 5 பிரிவுகள், அவர் மீதான கொலை முயற்சி, சரிவர சிகிச்சை அளிக்கவில்லை என்பதுதான் அவர் மீதான புகாராக இருக்கிறது. இருந்தாலும் கூட இது என்ன சம்பவம் நடந்தது, இதில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற வகையில் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. அது பற்றி தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்களை வரவேற்கலாம். திமுக ஆதரவாளர் திரு குடியாத்தம் குமரன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அடுத்ததாக பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்த திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் பாக்கியராஜ் அவர்களை வரவேற்போம். வணக்கம். நமதுரிமை காக்கும் கட்சியை சேர்ந்த செங்கை பத்மநாபன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். டாக்டர் பாக்கியராஜ் சார், உங்கள்கிட்ட துவங்கலான் இருக்கேன் சார். என்ன நடந்தது, இந்த கத்திக்குத்து நடப்பதற்கான காரணம் என்ன, இது புற்றுநோய்க்கான அந்த சிகிச்சை சரிவர அளிக்கப்படவில்லை என்பதுதான் அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது, கைது செய்யப்பட்ட நபரின் குற்றச்சாட்டு. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, இதுதான் உண்மையான காரணமாக உங்களுடைய பார்வை? அதாவது இன்றைக்கி இன்னும் முழுவதுமாக அந்த செய்தியை பற்றி சரியாக கேள்விப்படலை. கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் மருத்துவரை தாக்கியிருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே பொதுநல மருத்துவத்துறையில் அல்லது இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு ஒரு நெருக்கடி இருக்குது. என்னென்னா, நிறைய நோயாளிகளை அவங்க பார்க்க வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது. குறிப்பாக இந்த புற்றுநோயில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கீமோதெரப்பியாக இருக்கலாம் அல்லது ரேடியோ தெரப்பியாக இருக்கலாம், சர்ஜிக்கலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு முழுமையான விளக்கங்களை நம்ம சொல்லி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு நபருக்கு பாதிப்போ அல்லது இறப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இறப்பு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு பார்க்கும்பொழுது இந்த புற்றுநோயில் தான் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த அம்மாவை பற்றி நம்ம படிக்கும் பொழுது இவங்களுக்கு கிட்டத்தட்ட 5 கீமோதெரப்பிக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. இவங்க பேலியேட்டிவ் தெரப்பியில் தான் இருந்திருக்கிறதா அந்த நியூஸில் நான் படிக்கிறேன். அப்படி பார்க்கும்போது பேலியேட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா, கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ நிலை. அதாவது புற்றுநோயில் பாதிக்கப்பட்டு அவங்க மெட்டஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, முழுவதுமாக பரவி இனிமேல் அவர்கள் உயிர் வாழ்வதற்குரிய காலங்கள் மிக குறைவு அப்படிங்கிறத சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு தான். அப்படிங்கும்போது மருத்துவருடைய அணுகுமுறை அங்கே எப்படி இருந்தது, அங்கே ரிசீவ் பண்ண அந்த அட்டெண்டர்ஸோடைய அணுகுமுறை எப்படி இருந்தது பொறுத்து தான் இது டிசைட் பண்ணப்படுது. இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் அவர் எப்படி நடத்தப்பட்டாருங்கிறத விட மருத்துவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நிலை மாறணும். ஏன்னா இப்போ ஒரு பேஷண்ட்ஸ்கிட்ட ஒரு மருத்துவர் நார்மலான நிலையில் பேசக்கூடிய மனநிலை இனிமேல் மாறிடும். ஏன்னா ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது அந்த அட்டெண்டரோ அல்லது அவர் சுற்றி உள்ள மக்களோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிற பயம் மனநிலை மருத்துவர்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக நடத்தும். இப்போ நானே ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேஷண்ட்கிட்ட ரியல் கண்டிஷன் சொல்லணும்னா நான் மனதளவில் தைரியமாக இருக்கணும், எனக்கு எந்த ஆபத்து ஏற்படாதுங்கிற ஒரு நிலை இருக்கணும்.
அப்படிங்கும்போது தானே மருத்துவர்கள் அதை சொல்ல முடியும். இப்போ இப்பேற்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கிறது மிகப்பெரிய அச்சத்திற்குரியது. இது வந்து மருத்துவர்களை எந்த நிலையில் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, இனிமே நம்ம அந்த நிகழ்வை சொல்றதுக்கு யாரையாவது பயன்படுத்திக்கலாமோங்கிற ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். இல்லை, இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த அட்டெண்டர்ஸை வந்து கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னா அவங்களோட எண்ணிக்கையை குறைப்பதற்காக எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு மருத்துவர்கள் வலியுறுத்துறாங்க? இல்லை, பொதுவாகவே மருத்துவமனைகளுக்குள்ள போகும்போது அட்டெண்டர்ஸ் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான அரசு மருத்துவமனைகளில் என்ன பிரச்சனைனா, ஒருத்தரோட 5 பேரோ அல்லது 6 பேரோ உள்ள அனுமதிக்கப்படக்கூடாது. ஏன்னா நிறைய கூட்டங்கள் வரும் பொழுது இது வந்து 2 வகையிலங்க. ஒன்று வந்து அடுத்த புறநோயாளிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ப்ராக்டிசஸ். இப்போ நான் பேசிக்கலாக இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட் தான். அப்படிங்கும்போது நம்ம வந்து லிமிடேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில். ஒரு அட்டெண்டர், ஒரு நோயாளியை பார்க்குறதுக்கு ஒரு அட்டெண்டர் தான் போக முடியுங்கிற அந்த சீட்டோடு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனையில் போகும்போது லிமிடேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சாதான் இந்த பாதிப்புகள் குறையும். இன்னைக்கு எப்படி 4 பேர் ஒரு மருத்துவரை போய் அதுவும் கத்தியோட பார்த்து இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கள் மனநிலை எப்படி இருக்கும் நாளைக்கு. ஒரு யாரை பார்த்தாலும் அந்த பயம் ஏற்படுமா இல்லையா? நீங்கள் வெளியில் இருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபோனில் வீடியோ எடுத்து நிறைய விஷயங்களை வெளியில் எடுத்து பரப்புனாங்க. இப்போ இந்த மாதிரியான கத்தியெல்லாம் எடுத்து உள்ளே வந்து உட்கார்ந்துருக்காங்கிறத எப்படி நம்ம நம்பி எப்படி அவங்கள்ட்ட பேச முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடும். இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே நான் வந்து அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உடனடியாக அதில் வந்து நடவடிக்கை எடுத்து துணை முதல்வரை போய் பார்த்து சந்தித்து பேசினதுலாம் ஒரு நல்ல விஷயம். அப்படி இருந்தாலும் கூட அந்த செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலன்னா இந்த ஆபத்துகள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். இது கண்டிப்பாக சார். இப்போ வந்து அந்த சிகிச்சை சரிவர அளிக்கப்படவில்லை என்பது வந்து நீங்கள் அதை எந்த வகையில் பார்க்குறீங்க சார்? உண்மையில் அரசு மருத்துவமனை நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வரதுனால இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனும் ஒஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. ஸோ சிகிச்சை சரிவர அளிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் மறுக்கிறீங்களா உங்களுடைய பார்வை? கண்டிப்பாக மறுப்பாங்க. ஏன்னா டாக்டரை பொறுத்தளவுக்கு எந்த டாக்டருமே யாருக்குமே சிகிச்சை செய்யக்கூடாதுங்கிற மனநிலையில் இருக்கிறது இல்லை. இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் தான். ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டுங்கிற பொழுது மருத்துவர் மறுக்க வேண்டிய அவசியம் அங்கே என்ன இருக்குது? அதாவது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அவரை பாதிச்சிருக்கலாமே ஒழிய மருத்துவர் அந்த மருத்துவத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்த அழகர் செந்தில் அவர்கள்ட்ட கேட்கணும். சார், நம்ம வந்து வேற ஒரு தலைப்பில் பேசும்போது நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க மருத்துவமனையில் இந்த பாதுகாப்பு சட்டம் குறித்து அந்த போர்டு இருக்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்றது நீங்கள் பேசியிருந்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு பாருங்கள் ஒரு மருத்துவரை தாக்கியிருக்காங்க. இல்லை, புரியல. மருத்துவர்களுக்கு வந்து பாதுகாப்பு ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வைக்கக்கூடிய போர்டே தவறு அப்படின்னு பேசுனதா எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய நினைவு சரி, ஓகே, தவறா இருந்தா அப்போ நான் இது ஓகே. நான் அந்த மாதிரி அந்த போர்டு வைக்கிறது வந்து வச்சு கூட மருத்துவ பாதுகாப்பு சட்டம் இருந்தும் கூட இந்த போன்று நடைபெறுவதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? முதலில் கலங்கி நிற்கும் மருத்துவர்களுக்கு ஆடலாக அரசு நின்றதுக்கு முதலில் துணை புரிந்த அரசுக்கும் துணை முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அரசு மருத்துவர் மட்டும் இல்ல, எந்த மருத்துவருமே ஒரு ஃபெலோ ஹியூமன் பீயிங் அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணணும். ஒரு சக மனிதர்கள் தான். அவங்களுக்கும் ஒரு 12 மணி நேரம் இல்ல 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நான் பார்த்த வரையும் கடந்த 10-15 வருஷமா 4 கோடியில இருந்து 8 கோடி பேர் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 8.5 கோடி தாண்டிடுச்சு மக்கள் தொகை தமிழ்நாட்டுல. ஆனா டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 18,000 ரைஸ் ஆகி இப்ப 25,000 தான் வந்திருக்குன்றாங்க. 25,000 அக்யூரேட் ஃபிகர் தெரியல. பட் ஆனா ப்ரோ ரேட் எடுத்துட்டோம், ஒரு ப்ரொபஷனல் ரேட் எடுத்தோம்னா கண்டிப்பா இவ்வளவு கோடி மக்களுக்கு இவ்வளவு டாக்டர்ஸ் பத்தாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப ஒரு சில டாக்டர்ஸ் வந்து மேபி வந்து அதாவது கண்டுக்காம இருக்காங்க, இல்லையா வந்து அவங்க நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க என்ன இடத்துல இருக்காங்க, அவங்களுடைய ஷெட்யூல் என்னன்றது இந்த பப்ளிக் தெரியாம இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த இரிட்டேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2019 இதே நவம்பர் மாசம் தாசில்தார் ஆபீஸ் விஜயா ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து தெலங்கானால பர்ன் பண்ணாரு ஒரு பப்ளிக். என்ன ரீசன் தெரியல, இரிட்டேஷன் ஆகும். அதாவது அவங்களுக்கு அந்த சர்வீஸ் கிடைக்கலன்னு இரிட்டேட் ஆயிடுறாங்க. இப்ப கூட ரீசெண்டா கன்னியாகுமரியில ஒரு அட்வொகேட் வந்து ஒருத்தர் பர்ன் பண்ணாரு. அப்ப என்னன்னா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அது கிடைக்கலன்னும் போது இன்னைக்கு பப்ளிக் என்னன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலுக்கு போயிடுறாங்க. தயவு செய்து என்ன சொல்றேன்னா, இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நிறைய இடத்துல வந்து எப்படின்னா இப்போ முன்னாடி இந்த சூசைட் அட்டெம்ப்ட் எல்லாம் வந்து ஸ்னேகா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு ஏதோ ஒரு என்ஜிஓ வச்சு பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மருத்துவத்து முறையில இப்ப எப்படி டாக்டர் வந்து பாக்யராஜ் சொன்னாரோ செக்யூரிட்டி கேமரா இன்ஸ்டால் பண்ணி, அந்த கேமரா இன்ஸ்டால் பண்ண மட்டும் பார்த்தாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து செக்யூரிட்டி கேமரா நிறைய சிசிடிவி கேமரா போட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்த கட்டமா அதை ஃபாலோ பண்றது என்னன்னா ஒர்க் பண்றது இல்ல. நிறைய கேமரா ஒர்க் பண்ணல. பஸ்ல பாத்தீங்கன்னா பஸ்ல பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, டாக்டர் இதுலயே பஸ்ல போனா அங்க ஏதாவது பிரச்சனை கூட நிர்பயான்னு சொல்லிட்டு அந்த பேர்ல தான் அந்த கேமரா ஆரம்பிச்சாங்க. 2400 பஸ்ல 2400 கேமரா இல்ல. கேமரா இல்லன்றது அது வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். கேமரா இருந்தாதான்
ஒரு உயிரை காக்குறாங்க. நம்மளோட உயிர், நம்ம ஏதாவது ஆபத்து, அப்பா அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல, நமக்கு ஏதாவது பிரச்சனை, யார்ட்ட போறோம், நம்ம கண்டிப்பா போறது டாக்டர் தான் போறோம். சோ அதனால இந்த இடத்துல வந்து அவர் வந்து என்னன்னா, நமக்கு அம்மாவுக்கு வந்து நம்ம முதலுதவி கிடைக்கலையே அந்த ஒரு ஆதங்கத்துல. ஆனா எப்படி கத்தி எடுத்துட்டு வந்தாருன்னு தெரியல. ஏன்னா அங்க இருக்க கத்தி எடுத்திருந்தா கூட ஒரு இரிட்டேஷன் பண்ணிக்கலாம் சொல்லலாம். இது என்ன மோட்டிவ் அவர் எடுத்து வந்தாருன்னு எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா நம்மள வந்து மருத்துவமனைக்கு வரும்போது யாரும் கத்தி எடுத்து வர மாட்டாங்க. இப்ப வந்து அந்த மருத்துவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஏஜ் பர்சன், கிட்டத்தட்ட ஒரு ஃபாதரோட ஏஜ் தான் இருக்கும் வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே ஒரு 65, ஒரு 60 இயர்ஸ், 55 இயர்ஸ், 60 இயர்ஸ், 55 to 60 எல்லாம் இருப்பாரு போகுது. சரி, அப்ப அவர் என்ன ஃபீல் பண்ணுவாரு, என்னடா 7 குத்த வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு, என்னன்னா அம்மா வந்து கேன்சரு, அம்மாவுக்கு வந்து எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர, சஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். அந்த சஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம சிசிடிவி கேமரா, பர்சனல் செக்யூரிட்டிஸ், நேரத்துல செக்யூரிட்டியே கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட் வரை பாக்கும்போது சஃபிஷியன்ட் டாக்டர்ஸ் இல்லாம அந்த அம்மாக்கு உண்மையிலே சிகிச்சை சரியா கிடைக்க பெறல அப்படின்ற மாதிரி தான் தெரியல உங்களுக்கு. அதனால என்னன்னா இன்னைக்கு வந்து அது ஒரு பிரச்சனையா இருக்குது. இது மட்டும் இல்ல, எந்த இடத்துல போனாலும் ஒருவேளை நான் என்ன சொல்றேன், இந்த டாக்டர் பண்ணாருன்னு சொல்ல, ஏன்னா இந்த சிச்சுவேஷன் தெரியாம நான் பேசக்கூடாது. நான் பெங்களூர் போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு அது தெரியாது. ஆனா ஃபேக்ட் என்னன்னா, ஏதோ ஒரு 2-3% வந்து அந்த சர்வீசஸ் நிராகரிக்கிறாங்க. இப்ப நம்ம அமைச்சர் வந்து போறாரு, நிறைய இடத்துல கேட்கறாங்க. நேத்து கூட ஒரு இடத்துல போகும்போது ஒரு அம்மா கூப்பிட்டு கேட்டாரு, ஏன் பல்லடம், திருப்பூர்ல கேட்கும்போது பல்லடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏன் நீங்க ஒரு சிரிஞ்சி இதை போட்டு நீங்க வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கறாரு. சோ அந்த மாதிரி வந்து என்னன்னா, சரியா கவனிக்கலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் மனசுல பட்டா, இந்த மக்கள் வந்து இப்ப என்ன முன்னாடி அமைதியா இருந்தவங்க இப்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இதை ரியாக்ட் பண்றாங்களோன்னு ஒரு பயம் வந்து எங்களுக்கு அலார்மிங் சிச்சுவேஷன் ஆயிடுது. அதனால மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். தேவையான டாக்டர்ஸோ இல்ல டாக்டர்ஸ் மட்டும் இல்ல, எனி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட் மேட்டர், மக்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா மாச கணக்குல வருஷ கணக்குல போட வேணாம். இதை வந்து யாரும் இதை வந்து தப்பா சொல்லல. இது வந்து என்னன்னா ஃப்ரஸ்ட்ரேஷன் கொண்டு போயிடுறாங்க. இப்ப சார் டாக்டர் சொன்னார், இது என்ன மாதிரி கல்ச்சர் போகுதுன்னு தெரியல. அந்த ராங் கல்ச்சர்ல இருந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும்னா நிறைய அவேர்னஸ். இப்போ அரசு மருத்துவமனையில வந்து மக்கள் அதிகமா அலோவ் பண்ணல, அல்லது வந்து இந்த மாதிரியான தனியார் மருத்துவமனை மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தா அதுக்கும் மக்கள் வந்து போராடுவாங்க. எங்களை தனியார் மருத்துவமனை மாதிரி நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கு போய் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, அட்டெண்டர்ஸ் நிறைய பேர் போறதுனா இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர்ஸ் பிளேஸ் பண்ணனும்னு சொல்றேன். இப்ப நான் கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிடல் போறேன், அங்க பாத்தீங்கன்னா நாயும் போனி பெட் மேல படுத்துக்குது. அப்ப இன்ஃபெக்ஷன் அங்க வராதா? நான் என்ன சொல்றேன்ற டேர்மை புரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லல. இது வந்து ஏதோ தவறான நோக்கத்துல மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இவர் ஒரு இந்த கத்திய குத்துற பையனை யாராவது முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டாங்கன்னா அது நாளைக்கு தவறா போயிடும். இவர் சொன்ன மாதிரி எந்த டாக்டரும் பயந்து வேலை செய்யற மாதிரி ஆயிடும். அதனால டாக்டர் ப்ரொடெக்ஷன் வேணும்னா நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் டாக்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டு மட்டும் இல்லாம இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அங்க வரவங்களை வந்து மக்களை ப்ராப்பரா ரிசீவ் பண்றாங்களா, டைரக்டா போய் டாக்டர் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ அவங்கள பிளேஸ் பண்ணி அங்க மேன் பவர் போட்டு, இந்த மாதிரி கேன்சரா பிரிடாமினன்டா யாருக்கெல்லாம் முக்கியமான தொகை இருக்கோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பாத்துக்கிறப்பா அந்த மாதிரி ஆறுதல் வாதி சொன்னாலே இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வராதுன்றதுதான் என்னோட விஷயம். பட் நிறைய இடத்துல என்னன்னா கேரிங் இல்லன்றதா எனக்கு மிஸ்ஸிங். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர்ஸ் வரக்கூடாது, டாக்டர்ஸ் சொல்லி அவங்க ட்ரீட் பண்றதோட நிறுத்திக்கணும். பட் பேஷண்ட்டை கேர் பண்றது, அட்டெண்ட் பண்றது தனித்தனியா ஆளுங்க இருக்கணும். அது இல்லன்றதா ஒரு பதிவு பண்றோம். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், அடுத்த சுற்றுல பேசலாம். திரு செங்கை பத்மநாபன் சார், நீங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க சார்? சார், இது வந்து இப்போ 2 டாக்டர்ஸும் அந்த சமூக ஆர்வலரும் பேசுனாங்க. பேசுறதை பார்த்தா ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் மாதிரி, ஏதோ மருத்துவருக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டுமே காரணம் அல்ல, அது ஒரு காரணமாக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் மோசமாக இருக்குது ஆட்சி. அதுதான் மெயின் காரணம். ஒருத்தர் தண்டிக்கப்படணும், ஒரு குற்றம் செய்யப்பட்டால் அவருக்கு தண்டிக்கப்படணும். அந்த தண்டனை கிடைக்கலன்னா எல்லாரும் கோல் எடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஆகிடுவான். கடந்த வாரத்தில் ஒரு யூடியூப் தம்பி ஒரு தொப்புள் குடி அறுத்தாருன்னு சொல்லிட்டு பிரச்சனை போச்சு. அப்போ மாசு அவர்கள் சொன்னார், அந்த தம்பி போன தடவையும் மன்னிப்பு கேட்டார், விட்டுட்டோம், இந்த வாட்டி மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டோன்னு போன வாரம் சொன்னார். நேற்று என்ன சொல்கிறாரு, அந்த தம்பி வந்து கொலகுத்தமாக பண்ணிட்டாருன்றார். எவ்வளோ ஒரு யூட்டர்ன் கான்ட்ரவர்சி வருது. அப்படியே நார்த் டு சவுத் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆஃப் த டைமென்ஷன் பாருங்கள். இவர் என்ன சொல்லணும், இவரை அவரை தண்டிக்கலைன்னா கூட, அந்த தம்பியை தண்டிக்கலனா கூட வக்காலத்து வாங்கக்கூடாது. அப்போ என்ன ஆகுது, யூ ஆர் கிவிங் அ சப்போர்ட். எதனுடைய காரணம், புற அரசியல் அழுத்தமா, மைனாரிட்டின்ற பிரிவா, மைனாரிட்டின்ற ஒரு கொச்சையான வார்த்தையை நான் பயன்படுத்தலை, என்ன அழுத்தம்னே புரியல. தயவு செய்து அரசியல் தலைவர்கள் தாக்கப்படுகிறாங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பெண் பழ வியாபாரி வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் போதை, இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது தவிர கொலை செய்தால் தவறு செய்தால் என்னுடைய மகளே தாய் வந்து அவங்க புற்றுநோயோட சட்டம் ஒழுங்கு லிங்க் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லி எஸ்கேப் ஆகாதீங்கன்னு சொல்றேன். நான் ஒரு கேண்டீன் இருக்கு, அரசு கேண்டீன் இருக்கு, நான் போய் இட்லி கேட்கறேன், சட்டி கொடுக்க லேட் ஆகுதுன்னு குத்திடலாமா?
சொல்லுங்க. அதே மாதிரி பெட்ரோல் பங்க் போறோம், பெட்ரோல் ஊத்துறதுக்கு லேட் ஆகுது, அவனை இறங்கி வெட்டிடலாமா? சொல்லுங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் will be always there, but you can't say அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தடுக்கக்கூடியது சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு, சட்டம் சொல்லுங்க அழகேசன் சார், சொல்லுங்க. ஒண்ணுல இவர் என்ன, நான் என்ன சொல்றேன்னா, நான் திமுக காரன் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் தெரிஞ்சுக்கணும். புதுசா பாக்குறவங்க நன்றியே சொல்லிட்டீங்களே, நன்றியே சொல்லிட்டீங்களா ஆட்சிக்கு. எங்க முதலமைச்சரும் ஒரு நிமிஷம், துணை முதலமைச்சர் வந்து இல்ல அது ஒரு நிமிஷம் சார், முதல் சுற்று முடிச்சு சீக்கிரம் உங்க கேள்வி மட்டும் வைங்க. கள்ளக்குறிச்சியில 10 லட்சம் கொடுத்த போது தவறான ஒரு ஊக்கன்றதை நான் பதிவு பண்ணேன். சரி சார், சரி, உங்க பாயிண்ட் புரியுது, நீங்க வந்து சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு புரியுது. உங்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒருத்தர் வந்து கருத்து கேட்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவர் என்ன சொன்னாரு, இவருடைய பொது நலத்தில் இருக்கும்போது ரொம்ப வார்த்தைகள் பயன்படுத்துறது கவனமா பயன்படுத்தணும். முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்தாரு, அவர் அறிக்கை கொடுத்தாருன்றதுக்கே நன்றி சொல்லிட்டாரு. இன்னும் பேஷண்டே வெளியில வரல. ஆர்ப்பாட்டம் எதற்கு, அந்த போராட்டம் எதற்கு கைவிடப்பட்டதுன்றதும் புரியல. வெஸ்ட் பெங்கால் இது வரைக்கும் இன்னும் ஓடிட்டு இருக்கு அந்த ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ, ஏன் தடை செய்யப்பட்டது? இதுதான் அரசியல். இதை தயவு செஞ்சு நீங்க உள்நோக்கி பார்த்தாதான் இது போன்ற தவறுகள். சார், மருத்துவர்கள் அச்சம் வந்துச்சுன்னா அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பாய்ச்சிரும். இது ஒரு உயிர்ல பல உயிர்களுக்கு ஆபத்து என்பதை அரசு உணர வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு மருத்துவ பாதுகாப்பு சட்டம் எல்லாமே இருக்கு, அது நம்மளே பாக்குறோம். அந்த ஊர்ல போர்டு வச்சிருக்காங்க இருக்கு சார், எல்லா சட்டமும் இருக்கு. நடவடிக்கை தேவை, துரிதமான நடவடிக்கை தேவை. அரசு தலையீடு இருக்கக்கூடாது, கட்சிகள் தலையீடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் பல அளவுல இருக்கு, அது தடுக்கப்படணும். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு குடியாத்தம் குமரன் சார், அதாவது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீரடைந்து இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதே கருத்தை தான் இன்னைக்கு வந்து வலியுறுத்துறாரு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். அவங்க எதிர்கட்சி அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு முன்னால பேசின அண்ணன் கூட அதான் சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு வந்துட்டு இங்க தமிழ்நாட்டில் சரியில்லைன்ற மாதிரி அவர் பேசுறாரு. எந்த சம்பவத்துக்கு எதை வந்து ஒப்பிட்டு பேசுறாருன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னார்னா அவர் என்ன குறை கிடைக்கும், நம்ம என்ன குறை இந்த கவர்மெண்ட் மேல சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து மக்களுக்கு நல்ல பணிகளை நல்ல திட்டங்களை மாண்புக்கு தமிழக முதல்வர் தளபதி தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அரசின் மீது குறை சொல்றாங்களே, அதுக்காக நான் இந்த செய்தி நான் பதிவு பண்றேன். ஒரு நல்லாட்சி நடத்துறார் தலைவர் தளபதி என்பதற்கு பல்வேறு சான்றிதழ் இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த மகளிர்களுக்கு உதவித்தொகை குடும்ப தலைவர்களுக்கு நியாய விலைக் கடையில 1000 ரூபாய் கொடுத்துக்கிறது இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு தலைவர் தளபதி. சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்புமிகு KKS மூலமாக குடும்ப அட்டை வைத்திருக்கு. தமிழ்நாட்டில எத்தனை குடும்ப அட்டை இருக்கிறதோ அத்தனை பேருக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டார். சோ இது சம்பந்தம் சப்ஜெக்ட் இல்ல, ஒரு நல்லாட்சி நடத்துறாங்க, சட்ட ஒழுங்கு சீரா இருக்குது. 1 2 அங்க 2 நடக்கும். இப்ப எடப்பாடி சொல்றாரு சட்ட ஒழுங்கு சரியில்லை தமிழ்நாட்டுல. அவரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கும் பொழுது அப்படியே சட்ட ஒழுங்கு அப்படியே ரொம்ப சீரா இருந்ததோ, அவர் என்ன அப்படியே இயேசு புத்தர் காந்தி மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணாரோ? தயவு செய்து அக்கப்போர் மாநிலமாக எப்பொழுது கேட்டால் ஒரு நிமிஷம் உங்களுடைய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் பொழுதுதான் அங்க தூத்துக்குடியில அவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு நடக்குது. அவர் முதலமைச்சர், ஒரு முதலமைச்சருடைய அனுமதி இல்லாம துப்பாக்கி சூடெல்லாம் யாரும் ஒரு கலவரத்தை நடத்த மாட்டாங்க. இப்ப அந்த துப்பாக்கி சூடு நடந்து பல இறந்து போனாங்களே, வாயில சொல்றாங்க குறி வச்சு. அது எடப்பாடி என்ன பதில் சொன்னாரு? நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கினேன். சொன்னது யாருன்னு கேட்டா இதே எடப்பாடி தான். அவர் ஆட்சியிலும் பலர் கள்ளச்சாராயம் குடிச்சு பலர் இறந்திருக்கிறாங்க. மருத்துவமனையிலே பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. எனவே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நீங்க தூக்கி ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க. இப்போ வந்து அழகர் செந்தில் சார் வந்து சொல்லிருக்காரு, காலி பணியிடங்கள் நிறைய இருக்கு, நிரப்பப்படாதான் பிரச்சனை நடக்கும். நான் இல்லன்னு சொல்ல, டிஎஸ்பி தாக்கப்பட்டிருக்காங்க சார், கொலைகள் நடக்கும், இல்லங்க டிஎஸ்பி தாக்கப்பட்டிருக்காங்க நடக்கும். இது எல்லா ஆட்சியும் நடக்கிறதா? இது வந்து திமுக ஆட்சியில தான் அதிகமா கொலைகள் நடக்குது அப்படின்னு சொல்றது, அது வந்து இந்த அரசின் மீது பழி போட வேண்டும். ஒரு நல்ல அரசு, திராவிட மாடல் அரசு நடந்து கொண்டிருக்கிறது, பழி போட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க. அதுலயும் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசுறேன்னா பொய்ய பேசுறதை தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. முதலமைச்சர் குறித்து ஒரு மரியாதை இல்லாம ஒரு நாளாந்திர பேச்சாளர் மாதிரி பேசுவாரு. அவங்க கூட இருக்கிற முன்னாள் அமைச்சரோடும் சரி, அவங்க வந்து ஒரு நாளாந்திர பேச்சாளர் மீது அரசின் மீது முதலமைச்சர் வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து, இல்ல குடியாத்தம் குமரன் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கரப்பான் பூச்சி மாதிரி போனாருன்னு சொன்னாங்க. அது வந்து எத்தகைய வார்த்தை சார்? அது என்ன சார்? கரப்பான் பூச்சி மாதிரி தவழ்ந்துட்டே போனாருன்னு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை பார்த்து சொன்னார். அது எந்த வகையில நாகரிகமான வார்த்தையா? நீ மட்டும் துண்டு சீட்டுன்னு சொன்னா அது நல்ல வார்த்தையா? ஒரு முதலமைச்சர்னா குறிப்பிட்டு பேசுவாங்க. அவரே இன்னைக்கு பத்திரிகையாளர் பேட்டி தராரு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல. அவரும் துண்டு சீட்டு வச்சிருந்தா பேசினாரு. தலைவர் தளபதியை துண்டு சீட்டு சொல்லும் போதே எடப்பாடி கையில துண்டு சீட்டை வச்சுக்கிறாரு. அவர் சொல்லல நீ கலைஞருக்கு மகனா பிறக்காம இருந்ததா நீ வந்து கவுன்சிலரா கூட ஜெயிக்க முடியாதுன்னு பேசுறாருன்னா
இதெல்லாம் திமிரு பிடிச்ச பேச்சு இல்ல. ஒரு சரி, அது எதுக்கு சார் இப்போ டிஎஸ்பி தாக்கப்பட்டார் உங்க ஆட்சியில, அவர் எப்படிங்க பேசணும்? அவரு டிஎஸ்பி உங்க ஆட்சியில தாக்கப்பட்டார், அதுக்கு பதில் கொடுங்க. காவலர்களே தாக்கப்படுறாங்க, அதுக்கு பதில் கொடுங்க. அரசியல் தலைவர்கள் தாக்கப்படுறாங்க, அதுக்கு பதில் கொடுங்க. நீங்க உடனே நீங்க எடப்பாடி கிட்ட போயிடாதீங்க. எடப்பாடி நீங்க நான் என்ன வேணாலும் பேசுறேன் சார். அவர் ஒரு முதலமைச்சர். சரி சார். Because you should not use unparliamentary words. சரி. கட்சியில இருக்கிற பேச்சாளர் பேசலாம், அவர் பேச சரியா? அதனால சார் இத வந்து உங்க தேர்தல் மேடையில எதிரணியில போய் நீங்க பேசுங்க. சரி, இப்போ ஓகே சார். இப்போ வந்து இல்ல, இப்போ அழகர் செந்தில் சார் காலி பணியிடங்கள்னு சொல்றாங்க, காலி பணியிடங்கள் நிரப்பப்படலன்னு சொல்றாங்க, அதை பத்தி சொல்லுங்க. அப்போ கலைஞருக்கு புள்ள இல்லனா அப்ப சொல்லதான் செய்வோம். சரி ஓகே, அது ஒரு இருக்கட்டும் சார். குடியாத்தம் குமரன் சார், நான் பேசுறது கேக்குதுங்களா? நீ ஆட்டோமேட்டிக்கா முதலமைச்சர் ஆயிட்டியா? ஆனா மக்கள் எங்கள் தலைவர் தளபதி முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அதனால சரி குடியாத்தம் குமரன் சார், அதாவது இந்த மருத்துவமனையில் நடந்த இந்த மருத்துவமனையில் நடந்தது குறித்து தான் இங்க டிபேட்டிங்க. சொல்லுங்க. இதுல அரசியல் கொண்டு போறது நான் விரும்பப்பட்ட அவர் பேசினால் நான் சொல்றேன். சரி. எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசியல் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும், எல்லா துறை நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் தான். இந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவர் தாக்கப்பட்டது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். அந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கு அந்த செய்தி போது உடனடியாக துணை முதலமைச்சர் பத்திரிகையாளர் மத்தியில நாங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் சொல்லி உடனடியாக போர்க்கு அடிப்படை நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அவர் வெளியே வரும்போது அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் பிடிக்கிறாங்க. நான் டிவியில பார்த்தேன். சரி, போலீஸ் போறதுக்குள்ள அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் பிடிச்சிட்டாங்க. அவன் போறான், செக்யூரிட்டிஸ் பிடிக்கிறாங்க, பிடிச்சு வச்சுட்டாங்க. இது என்ன விஷயம்? நீங்க என்ன கூப்பிட்ட உடனே டிபேட்டுக்கு இது என்ன நடந்துச்சு கேட்கும் போது அங்க அண்ணா அழகர் செந்தில் சொன்னாங்க. அண்ணா ஆங்கர் நீங்க கூட கரெக்டா சொன்னீங்க. அவர் டாக்டர் சார் பேசும்போது அவரு கரெக்டா சொன்னார். டாக்டர் கரெக்டா சொன்னார். என்னன்னு கேட்டா அந்த அம்மா வந்து அந்த கத்தியால் குத்திய நபர், அந்த அம்மா வந்து அவங்க அம்மா வந்து கேன்சர் பேஷண்ட். அவங்க இப்ப லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அது டாக்டர் கரெக்டா சொல்லிட்டார். அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது அந்த கத்தியால் குத்தப்பட்ட டாக்டர். அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அந்த டாக்டர் எங்களுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதை நம்ம நம்ப முடியாது. என்ன சொல்ற டாக்டர்னு சொன்னா they are equal to God. நல்லா கொடுக்கலன்னா கத்தியால் குத்துவீங்க சார். என்ன புரிதல் இருக்கு கடவுளுக்கு சமமானவர். இருங்க, அந்த அம்மா சொன்னது என்ன சொன்னாங்கன்னா அவர் எங்கள்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க சார். நான் கண்ணால பாக்கல. அப்படி யாரையும் நம்ம குறை சொல்லிட கூடாது. ஒரு மீடியால உட்காந்துக்கின்னு மருத்துவர்கள் என்பது அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. அவங்க உயிரை தியாகம் பண்ணி நமக்காக நம்ம உயிரை அவங்க காப்பாத்துறாங்க. கொரோனால எத்தனை மருத்துவர்கள் எத்தனை செவிலியர்கள் இறந்து போனாங்க. அதெல்லாம் சரிதான் சார். பட் இப்போ இதுக்கு எதிர்காலத்துல நடக்காம இருக்க என்ன நடவடிக்கை? காலி பணியிடங்கள் நிரப்பப்படுமா என்ற கேள்வி சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒரே குமரன் சார், யூடியூப்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். உங்க யூடியூப்ல பார்த்திருக்கேன். உங்களுடைய பேச்சுக்கு நான் ரசிகன். கேட்டு பாருங்க, நான் யாரையும் பேசவே விட மாட்டேன். சரி நீங்க யூடியூப்ல மிகப்பெரிய பேச்சாளர். உங்க உங்க ரசிகன் சார். நான் உங்க ரசிகனுங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க பேச்சுக்கு நான் ரசிகன். சொல்றதுக்கு கருத்தை எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். டிஎஸ்பி தாக்கப்பட்டாங்க. முதல் சுற்று கருத்து முடிச்சுக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம குறிக்கிட்டோம். சரி சொல்லுங்க. சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? காலி பணியிடங்கள் நிரப்பப்படுமா? நீங்க யாரா இருக்க உங்க ஆலோசனை சொல்லலாம். இங்க போய் அவங்க உட்காந்துக்கு நீங்க என்ன ஏடிஎம்கே செய்தி தொடர்பாளர் மாதிரி இந்த அரசு சரியில்லை, இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு உங்களை குறை சொன்னா உடனே ஏடிஎம்கேவா? நான் உங்களை குறை சொன்னா உடனே ஏடிஎம்கேவா? அந்த தயவு செய்து அந்த மாதிரி வர்ணம் பூசாதீங்க. வர்ணம் பூசாதீங்க. என்னங்க பேசுறீங்க? வர்ணம் பேசாதீங்க. இன்னைக்கு இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீரா இருக்கிற ஒரே மாநிலம் எங்க தலைவர். டிஎஸ்பி அடிச்சிருக்காங்க. சட்ட ஒழுங்கு சீரா? போலீஸ் கம்ப்ளைண்ட் அடிக்கிறான். அது ஒரு சட்ட ஒழுங்கா? என்ன சார் பேசுறீங்க? ஒரு நிமிஷம். மருத்துவர் கத்தியில குத்தி அந்த பையன் யாருன்னு விசாரிச்சு சார். அந்த பையன் விசாரிச்சு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரே ஒரு பேஷண்ட். இங்க டாக்டர் இருக்காரு. எனக்கு அவர் டாக்டர் யாருன்னு தெரியும். அந்த பேஷண்ட் அந்த பையன் யாருன்னு கேட்டா அவனுக்கு அடிக்கடி பிக்ஸ் வருமா. ஒருத்தனுக்கு அடிக்கடி பிக்ஸ் வரும்போது அவன் நம்மள மாதிரி ஒரு சகஜமான மனுஷன் கிடையாது. அவனுக்கு அந்த பிக்ஸ் வந்தா மூளை தான் பாதிக்கும். டாக்டருக்கு தெரியும். அவன் இதே நேரத்துல அவன் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவன் என்ன மனசுல நினைச்சிட்டான்னு கேட்டா இந்த டாக்டர் வந்து நம்ம அம்மாக்கு சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல. அந்த அம்மா வந்து அவர் இங்கிலீஷ்லயே தான் பேசுவாரு, தமிழ்ல கூட பேச மாட்டாரு, நமக்கு கோஆபரேட் பண்ணல அவருன்னு சொல்லி இந்த பையன் அடிக்கடி டாக்டர் சண்டை போட்டுக்கிறான். அந்த டாக்டர் ஒரு பேஷண்ட் இல்ல, ஒரு நாளைக்கு அவங்க 100 பேஷண்ட் பாப்பாங்க. அவர் கேன்சர் டாக்டர். ஒரு நாளைக்கு அவங்க 100 பேஷண்ட் பாப்பாங்க. அவங்களும் ஒரு மனிதர் தான். கண்டிப்பா சார். அதாவது மருத்துவரோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னு அழகர் செந்தில் சார் சொல்றாரு சார். அந்த பையன் மனசுலயே வச்சிட்டு இருந்து நம்ம அம்மா இப்படி சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணலையே, நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களே, நம்ம அம்மா எப்ப என்ன ஆக போறாங்கன்னு தெரியல, அதுக்கு காரணம் இந்த டாக்டர் தான் சொல்லி அவன் தவறா ஒரு தப்பா அவன் நீங்க சொல்ல வர பாயிண்ட் புரியுது. அரசு இதுக்கு எந்த காரணமும் இல்லை. இது தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஏற்பட்ட ஒரு மன அழுத்தத்தின் காரணமா செஞ்சிருக்காருன்னு சொல்ல வரீங்க. பாயிண்ட் புரியுது. ஆனா வந்து இல்ல இதுக்கு என்ன தீர்வு என்ன அப்படின்றத நம்ம கேள்வியா இருக்கு.
நம்ம பேசலாம் சார். ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து. இது மன அழுத்தம் தான். சரி 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 சார். குமரன் சாரை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் வந்தா யார் வேணாலும் எது வேணாலும் சரி சார், நல்ல இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு சார். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். அவங்க அரசாங்கத்தை பாராட்டி ஓகே சார், மருத்துவர்கள் தன்னுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கி பேசலாம் சார். சார், இப்போ வந்து மருத்துவ காலி பணியிடங்கள் அப்படின்னு அது பொதுவாக பேசப்படுது. அழகர் செந்தில் அவர்களும் சொன்னாங்க, இது நிரப்புவதில் வந்து பிரச்சனை இருக்கா. நேற்றுக்கு இல்லை முந்தா நேற்றுக்கு கூட மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னாங்க, காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது, நிரப்பப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவை நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுதே காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரியுது. இதுவும் ஒரு காரணமாக இருக்குமா? மேலும் வந்து மருந்து பற்றாக்குறை இருக்கா? ஒரு மருத்துவராக உங்களுடைய பார்வை சொல்லுங்க, அரசு மருத்துவமனைகள். அப்படிலாம் இல்லை சார். இப்போ வந்து 1,49,399 டாக்டர்ஸ் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். சரி, சார் சொன்ன மாதிரி வந்து அந்த இதுக்காக சார் சொன்னதுக்காக சொல்கிறேன், கிட்டத்தட்ட 12% நம்ம இந்த டோட்டல் இந்தியாவோட டாக்டருடைய தொகையில் 12% தமிழ்நாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு டிபிஹெச், டிஎம்எஸ் அண்ட் டிஎம்இன்னு இருக்குது. மெடிக்கல் எஜுகேஷன், அதாவது ஒரு மெடிக்கல் காலேஜஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. 28 மெடிக்கல் காலேஜஸ் நம்மக்கிட்ட. இல்லை, குடியாத்தம் குமரன் அவர்கள் பேசும்போதே சொன்னாங்க, ஒரு மருத்துவர் வந்து அதிகமான பேஷண்ட்ஸை பார்க்கறதுனால அது அவருக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், அவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடங்களில் ஒரு மருத்துவர் வந்து நிறைய பேஷண்ட்ஸை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குன்னா அங்கே பணியிடங்கள், அங்கே வேறு மருத்துவர்கள் தேவைன்னு தானே அர்த்தம். இல்லை சார், அதை தான் சொல்கிறேன், பெட்டராக இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கம்பேரிட்டிவ்லி அதர் ஸ்டேட்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப பெட்டராக இருக்கிறோம். இப்போ டிபிஹெச்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்சி சென்டர்ஸ்லாம் நம்மளை மாதிரி நம்பர்ஸ் வந்து கிடையாது சார். 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்து நம்மள்ட்ட இருக்குது. செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்டில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வேற யாருமே பண்றது. இல்லம் தேடி மருத்துவம்லாம் இப்போ செயல்படுதா? அது மாதிரியான கேள்விகள் அதுதான் ஒரு பார்ட்டாக சொல்கிறேன். இப்போ நான் இப்போ 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்துலேயே நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது. இதுக்கு வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாகவே மகளிர் சுய உதவி குழுக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை இப்போ அது நம்மளுடைய துணை முதல்வர் கீழே தான் அது செயல்படுது. அப்படிங்கும்போது இந்த ஸ்டாண்டர்ட்ஸு, இந்த எஸ்ஓபிஸு, டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக தான் சார் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஹியூஜ் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட வர்றாங்கன்னா இப்போ நிறையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் போகக்கூடிய நோயாளிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக காணப்படுது. இப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சென்னையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை இருக்குது, ஸ்டான்லி இருக்குது, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, இப்போ இந்த கலைஞர் நூற்றாண்டு அந்த காலேஜும் இருக்குது, மெடிக்கல் ஹாஸ்பிட்டலும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயன்பெறக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. பொதுவாக நம்ம கேள்விப்படக்கூடிய கருத்து என்ன, அரசு மருத்துவர்கள் வந்து அங்கே வேலை பார்க்குறது இல்லாமல் தனியாக ப்ரைவேட்டாகவும் அவங்க இது நடத்துகிறாங்க, அந்த கிளினிக்கு வந்து அவங்க பேஷண்ட்ஸை புஷ் பண்ணுறாங்கன்ற பேச்சு தான் பொதுவாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். இப்போ ரொம்ப மாறி இருக்குது சார். அது ப்ரைவேட்டோட ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு, கவர்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, ஃபெசிலிட்டி ஓரியன்டாக எல்லா ஹாஸ்பிட்டலும் மாறிட்டு இருக்கு. நம்மளுடைய சென்னையில், குறிப்பாக சென்னையில் எனக்கு தெரிஞ்ச சார், அந்தமானில் அண்ட் அதர் ஐலாண்ட்ஸ்லாம் கூட இங்கே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய மக்களுடைய தொகை ரொம்ப அதிகம். குறிப்பாக திரிபுரா, ஒடிசா, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், அகர்தலாலேருந்து வரக்கூடிய பேஷண்ட்டு, ஒடிசாவில் வந்து வர்ற பேஷண்ட்ஸு எல்லாமே வந்து இங்கே அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், நாட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே வர்றாங்க. இங்கே அடிப்படை என்னன்னு பார்க்கணும் சார். நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்லா இருக்கோன்றீங்க, பட் இன்னும் மேம்படுத்தப்பட வேண்டியது இருக்குன்றதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான். இல்லை, கண்டிப்பாக சார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம பீகாரோடையும் ஒடிசாவோடையும் கம்பேர் பண்ணால் நம்ம பெட்டராக தான் இருப்போம், அது வேற விஷயம். பட் நம்ம இன்னுமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மருத்துவ கட்டமைப்பை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிஸ்டம் எல்லாம் நம்மகிட்ட சூப்பராக இருக்கு சார். இப்போ என்னன்னா, சார் ஒரு நல்ல பாயிண்ட் அங்கே கொடுத்தாரு. என்னன்னா, மருத்துவர்கள் அதிகப்படுத்துறது மட்டும் முக்கியம் இல்லை சார். மருத்துவரால் மட்டும் ஒரு பேஷண்ட் வந்து கோவப்பட மாட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய செவிலியர்களால் இருக்கலாம், அங்கே நடத்தக்கூடிய அங்கே உள்ள பீப்புள், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேராமெடிக்கல் பீப்புள் இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய அந்த அணுகுமுறையிலையும் தான் ஒரு பேஷண்ட் வந்து ஹாப்பியாக இருப்பார். இப்போ அவர் இன்னொரு பாயிண்ட்டையும் அதில் சொன்னார். ஒரு தனிநபர் ஒரு பாதிக்கப்பட்டு அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு எப்படி நீங்கள் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது சார். இப்போ நாம் வந்து ஒரு 50 பேஷண்ட் பார்க்குறோன்னு வச்சுங்களேன், 50 பேஷண்ட் 40 பேஷண்ட் டாக்டர் மாதிரி வராதுன்னு சொல்லிட்டு போவாங்க. 10 பேஷண்ட் இந்த டாக்டரை பார்க்கறதுக்கு நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணுமான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருடைய பெர்செப்ஷனும் மாறிட்டே இருக்கும் சார். அதுக்காக எல்லாரையும் டாக்டர் எப்படி 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு
70 பேஷண்ட் இருக்கிறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தானே நீங்க பார்க்க முடியும். டெஸ்ட் எழுதணும், அவருக்கும் ஒரு ரெஸ்ட் வேணாமா? அப்ப தொடர்ச்சியா பார்க்கும் பொழுது அவர் ஒரு பேஷண்ட என்னமா வேணும் சீக்கிரம் சொல்லுங்கலாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டாக்டர் சொல்றது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒரு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா அகில இந்திய ரீதியில தமிழகம் மிகப்பெரிய அளவுல எண்ணிக்கையில இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்றாரு. அதே சமயத்துல மக்களுடைய பேஷண்டோட எண்ணிக்கை கூடுதுன்றாரு. அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மக்கள் எண்ணிக்கை கூட 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 அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம அதர் ஒரு டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கணும். இது நல்லா இருக்கு, இது மட்டும் ஏறி இருக்குன்னா தவறு. இது ஏறும்போது இது ஏறணும். இல்ல சார் நான் பேசி முடிச்சிடுறேன். நீங்க ரிசீவிங் எண்ட்ல இருந்தா தான் உங்களுக்கு புரியும். அது எப்படின்னா என்னுடைய மகளும் சர்ஜன் தான். இல்ல அது எனக்கு தெரியாது சார். ஏன்னா நீங்க அப்ப ரிசீவிங் எண்ட்ல இருக்கணும். You should not think that I am a politician just like that I am talking. நான் அப்படி பேசவே இல்லையே சார். நான் உங்களை அப்படி எல்லாம் இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தல. உங்க பெர்செப்ஷனுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சார் கேக்குறதுக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல வந்துட்டு மருத்துவர்கள் சார் இல்ல சார். இங்க அவரே இவரே இல்ல சார். நம்ம மொத்தமாவே மக்களுக்கு சரி சரி சரி. அதே மாதிரி செவிலியர்கள் பற்றாக்குறை கூட கிடையாதுங்க. மாத்திரை மருந்து எல்லாம் ஒழுங்கா இஷ்யூ. செவிலியர் நியமனத்தில் முறைகேடு நடைபெறுகிறதுன்னு நேத்திக்கு பிஜேபி தரப்புல வந்து குற்றம் சாட்டு சொல்லப்பட்டது. இந்த மாத்திரைல போய் வெளியே வாங்கிட்டு வாங்க, இன்ஜெக்ஷன் வெளியே வாங்கிட்டு வாங்க, நீங்க முடியாது நீங்க சிஎம்சி கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த முடியாத கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பெரிய நோய்பட்டு ஒரு தீக்காயப்பட்டு ஒரு ஹார்ட் பிரச்சனை ஒரு பெரிய சிவியர் ஆக்சிடென்ட் போது எங்க குடியாத்த மருத்துவமனையில இன்னைக்கு அதை குணப்படுத்துறாங்க. வேலூருக்கு போஸ்ட் அந்த கலந்தாய்வுகள் நிறைய மோசடிகள் நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டை நேத்துக்கு பிஜேபி வச்சிருக்காங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் நான் உங்ககிட்ட வரேன் குடியாத்தம் குமரன் சார். நல்லபடியா இருக்குது ட்ரீட்மெண்ட். டாக்டர்ஸ் பற்றாக்குறை எந்த நான் உங்ககிட்ட வரேன் சார். ஒரு நிமிஷம் சார் பேசி முடிக்கணும். உங்களோட நிறைவு செய்யுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இப்ப சார் ஒரு சாதாரண பிரைவேட் ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அங்கோட எண்ணிக்கை கூட கூட அந்த டாக்டர்ஸ் உடைய எண்ணிக்கையும் கூடிட்டு தான் இருக்கும். அதே மாதிரிதான் கவர்மெண்ட்டும் ஒன்னு ஸ்ட்ரக்சர்டு சிஸ்டமா எஸ்ஓபிஸா இருந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் நான் எஸ்எஸ்ஜி எல்லாம் சொன்னேன். எஸ்எஸ்ஜி மூலமா நிறைய ஃபண்ட்ஸை கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைகளையுமே அவர் என்ன சொல்றாரு, நீங்க கான்ட்ராடிக்டா பேசுறீங்க. அதாவது முதல்ல வந்து அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எண்ணிக்கை அதிகமாகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக்குறது அதுதான் அப்படின்றாரு அவர். சார் நான் அதான் சொல்றேன். சப்போர்ட்டிங் கவர்மெண்ட் சரி சைமல்டேனியஸ்லி அந்த क्वेश्चन வச்சிட்டேன் சார். கண்டிப்பா சொல்றீங்க கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்றீங்க. இல்ல நீங்க எப்படி என் கருத்தை உங்க கருத்தை மாத்த முடியாது? நீங்க சொன்ன கருத்துக்கு பதில் கருத்து. நான் வந்து இன்னைக்கு வருத்தத்தோட உட்கார்ந்திருக்கேன். ஒரு மருத்துவரை குத்தி இருக்காங்க, அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன்னா நீங்க ஒரு கருத்தை வச்சுட்டு இந்த கருத்தை பேசணும்னு நான் அப்படி பேச முடியாது. 20 நிமிஷம் அரசாங்கத்தை பாராட்டி பேசுறீங்க, நன்றி சொல்றீங்க, எல்லாம் சொல்லி தயவு செஞ்சு ஒரு நாளைக்காவது நம்ம அவங்க அரசாங்கம் வருந்தும்படி பேசுவோம், அவங்களுடைய நிலையை உணரும்படி பேசுவோம். அதுதான் இது எப்படி சார்? இது அவருடைய கருத்துப்படி தான் நான் பேசணும்னா என் கருத்தை தான் நான் பேச முடியுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு பாராட்டுறாரு முடியாம கோவம் பாராட்டுறது என்னங்க? நல்ல அரசாங்கம்னா அவரு நாளைக்கு டாக்டர் பாலாஜி வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாராட்டுங்க சார். டாக்டர் பாலாஜி அவுட் பேஷண்ட் வெளியில வந்துட்டோம், இன் பேஷண்டா இருக்கும்போது பாராட்ட வேண்டாம்ன்றதா என்னுடைய தாழ்மையான. நான் எங்க சார் பாராட்டினேன்? நான் என்ன சொன்னேன், உடனடியா அவங்க போய் அந்த சிகிச்சைக்கு என்னன்றத பாத்துட்டாங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பாதிப்பு எந்த மருத்துவருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் என்ன மாற்று கருத்து என்ன பேசுறேன்? அவரோட பாயிண்ட் என்னன்னா நீங்க இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கு, அதாவது என்ன பக்கம் இந்த தவற ஒரு பர்టిక్యులர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் செஞ்சிச்சுன்னு நான் எங்க சார் சொன்னேன்? இது வந்து காலகாலமா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒரே நிமிஷம் சார், நான் தொடர்ந்து பேசலாம். திரு அழகர் செஞ்சு சார் குறுக்கிட விரும்புனீங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். இல்ல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா ஒரு நமது உரிமைன்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வராரு. சரி வந்துட்டு அந்த டாபிக்க பேசாம யாரு எது சொன்னாலுமே அதுக்கு வந்து குதர்க்கமா பதில் சொல்லணும்ன்ற எண்ணத்துல வராருன்னு எனக்கு ஒரு வருத்தமா இருக்கு. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் கட்சி இல்லாத என்னோட டிபேட் பல டிபேட் பார்க்கட்டும், திமுக வந்து பல இடத்துல தவறு பண்ணா அதை சுட்டியும் காட்டியிருக்கேன். நல்லது பண்ணா சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு மருத்துவர்கள் காயப்பட்டு அங்க ப்ரொடெஸ்ட்ல இருக்காங்க. துணை முதல்வர் அறிக்கை கொடுத்து கூடாதுன்னு சொல்றாரு. இல்ல இல்ல ஒரு நிமிஷம் 7 கேஸ் ஃபைல் பண்றேன்றோம். நீங்க எல்லாமே I am not a politician, then I am not a politician, I am raising a voice for public. Even doctors are public even after duty hours. So everybody knows everything. But நான் என்ன சொல்றேன்னா அடுத்தவங்க பாயிண்ட் தப்பு இல்ல சார், at least one day let us not talk about politics. அவ்வளவுதான் சொல்றேன். My debate and I will intervene in your debate. Please keep quiet when I am speaking. சரி பேசுங்க. நீங்களே நடுவுல தானே சார் வந்து பேசுறீங்க. நான் பேசும்போது நடுவுல தான் சார் நீங்களே வந்திருக்கீங்க. ஒரே நிமிஷம் இணையத்துல பேசுறவரை முடிச்சுக்கலாம். சரி சொல்லுங்க சார் சொல்லுங்க. இது என்னோட உரிமை. சரி சொல்லுங்க அழகர் செஞ்சு சார். அதனால தயவுசெய்து வந்து ஒரு அரசாங்கம் வந்து தவறு பண்ணா சுட்டி காட்டுறது எங்க பொதுமக்கள் இயக்கமா நான் 13 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல மருத்துவர்கள் காயப்பட்டு அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த 7 பேர் வந்து
7 முறை கத்தியால குத்திருக்காங்க. சரி. இதுக்கு துணை முதல்வர் வந்து சொன்னது வந்து ஒரு நன்றி சொல்லும்போது என்ன அவர் ஸ்டெப் எடுத்தாருன்னு சொன்னதை தவிர திமுக கண்டிப்பா அழகர் சார், இன்னைக்கு இந்த நடந்த பிரச்சனைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. எதிர்காலத்தில் நடக்காம இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு கேள்வி. என்ன சொன்னேன் போட்டிட்டு காட்டா டாக்டர் பாக்கியராஜ் சார் என்ன சொன்னாரு, அங்க செவிலியர்கள் இருப்பாங்க, அங்க அட்டெண்டர்ஸ் இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் ஆயாக்கள் இருப்பாங்க, மூஞ்சி சுழிக்கலாம். இப்ப கேஎம்சிக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சூசைட் போன விரக்தி ஆனாங்க. ஆல்ரெடி சூசைட் அட்டெம்ப்ட் சொல்லிட்டு ஆரம்போட்ட போனேன், டீன்ட்ட போனேன். கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிடல்ல டாக்டர் வாணி ஆரமா அவ்வளவு அழகா சப்போர்ட் பண்ணாங்க. நான் இன்னொன்னு கேக்குறேன், நீங்க போய் பாக்குற மாதிரி டீனை எல்லாரும் போய் பார்க்க முடியாது இல்லையா சார்? நீங்க வந்து ஒரு இல்ல சார் அதுதான் சொல்றேன், நான் பொதுமக்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி போறதால பாக்குறேன். எல்லாரும் பார்க்க முடியாது. அந்த பிரச்சனை சொல்றேன்ல, என் பிரச்சனைக்கு போல இல்ல, இன்னொரு பிரச்சனைக்கு போகும்போது இந்த நாய் இருக்குதுன்ட்டு கன்சர்ன் ஏஜ் சொல்றேன், அவங்க எடுத்து வந்து செக் பண்றேன்றாங்க. நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன், அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் சினிமால பாக்குற மாதிரி இப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, எல்லா இடத்துக்கும் ஓடுறாரா இல்லையா, அவர் விளம்பரத்துக்கு பண்றாரு. எனக்கு 1000 கமெண்ட் அடிங்க. ஆனா அவர் வந்து மேரத்தான் பிளேயர்னே. எனக்கு அவர் பண்ண விஷயங்கள் பிடிக்குது. ஏன்னா ஒரு மனிதரா போய் எங்கெல்லாம் போய் செக் பண்ணி அதை செக் பண்றாரு. அந்த செக் பண்றது பிடிக்குதுன்றத சப்போர்ட் பண்ணத வர நான் எல்லா திமுக எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணல. நீங்க வந்து எடுத்தோடனே வந்து நான் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லும் போது நீங்க கட்சியை குறை செல்வதா இருக்கிறத தவிர ஆட்சியை குறை செல்வதா தவிர என்ன இப்ப டாபிக் அதை பேச தவறிட்டோம். சரி 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 சார், ஓகே சார், ஓகே. நான் மறுபடியும் வரேன். இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர் ஒரு மருத்துவர் சார். சரி, என்ன இப்ப டிபேட் கூப்பிட்டுட்டு என்னோட எந்த கருத்தையுமே நீங்க கேட்கலன்னா அப்புறம் என்ன அதுல இல்ல சார், உங்க கருத்து ரொம்ப பேசுறீங்க. இப்ப நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோங்க. நான் வந்து ஒரு பாசிட்டிவா சொல்லுவேன், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தான் நான் சொல்றேன். இப்ப அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல ஒவ்வொரு இயர்லயும் இயர் பிளான் ஒன்னு இருக்கு சார். அதே மாதிரி 5 இயர்ஸ் பிளான் ஒன்னு இருக்கு. இதுல எல்லாம் ப்ரொமோஷன்ஸ் நடந்துகிட்டு தானே இருக்கு. எல்லாத்தையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா பேச முடியுமா இங்க? இப்ப இந்த நிகழ்வோட நோக்கம் என்ன, நீங்க நிகழ்ச்சி நடத்துற நோக்கம் என்ன? ஒரு மருத்துவர்கள் இது மாதிரி தாக்கப்படக்கூடாது சார். அந்த ஒரு வழி எங்களுக்கு இருக்காதா? இன்னைக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வு இனிமே நடக்கவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, இன்சிடென்ட்ஸ் நடக்கதான் சார் செய்யும். அந்த இன்சிடென்ட்ஸை இனி நடக்காம இருக்கிறதுக்கு பிரிவென்ஷன் மெத்தடாலஜி அதை செய்யணும்ங்கறது மாநில அரசு சார்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி, அப்படிங்கும்போது அப்ப காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்ற புரிஞ்சுக்க முடியுது. சோ எண்ணிக்கை அதிகப்படுத்தினா இது ஒருவேளை சொல்யூஷன் இருக்குமா அப்படின்றத என்னுடைய கேள்வி சார். எல்லா டிவிஷன் இது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸா இருக்குமா அப்படின்றது என்னோட கேள்வி. ஸ்பெஷாலிட்டி கன்சல்டன்ட்ஸ்ல இந்த பிரச்சனை வரும் சார். இப்போ எப்படின்னா எம்பிபிஎஸ்ல இந்த பிரச்சனை வராது. இப்போ டிஎம்ஓஸா இருக்கிற போது ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா டிஎம்ஓஸ் உடைய லெவல் நான் தான் சொன்னேன், 1,49,000 சில்ட்ர டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கிறாங்க. 12% நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்றேன். நான் இன்னைக்கு என்ன டேட்டா இருக்கோ டேட்டாவை தானே சார் பேச முடியும். இன்னொன்னு இருக்கிற காலியிட பணியிடங்களை கண்டிப்பா வந்து அரசாங்கம் நிவர்த்தி பண்ணதானே செய்யும். இல்ல கண்டிப்பா நான் மறுபடியும் சொல்லுங்க ரங்கநாதன் சார். prevention is better than cure. இவங்க எல்லாம் பேசிட்டாங்க, prevention மட்டும் தான் பேசுறாங்க, cure மட்டும் பேசுறாங்க, prevention பத்தி பேச மாட்டேன்றாங்க. இன்னைக்கு நடந்த சம்பவம் அசம்பாவிதம். அவர் குமரன் சொல்றாரு, நம்ம வேலை நிறுத்தம் செய்தாங்க, அது கூட கலைக்கப்பட்டது. அதுதான் திமுக ஸ்டாண்ட், அதான் திமுக சாமர்த்தியம். பேஷண்ட் வெளியிலே வரல, அதுக்குள்ள போராட்டம் நிறுத்தப்பட்டது. அந்த அளவுக்கு திறமசாலிகள் ஆட்சியாளர்கள், அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே சட்டம் ஒழுங்கு கரெக்டா இல்லைன்னா, நிர்வாகம் பண்ணலன்னா, போதைப் பொருள் மலிந்து கிடக்கு, அது நிறுத்தப்படலைன்னா, இது இன்னைக்கு டாக்டர், நாளைக்கு வேற இடத்துல ஒரு கண்டக்டர், நாளைக்கு வேற இடத்துல ஒரு சினிமா, அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால சட்டங்கள் சரியாக செய்யப்படணும். அதை வந்து தண்டனை கொடுக்கும்படி சட்ட அதிகாரிகள் இருக்கணும். அரசியல் கட்சிகள் உள்ள வந்து தலையிடக்கூடாது. இதெல்லாம் இருக்கு. கண்டிப்பா பேசலாம் சார். விவாத நேரத்தில் இப்போது மக்கள் குரலுக்கான நேரம். மக்கள் குரல். வணக்கம் சார், தமிழ்ச்செல்வன் சார், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. பேசுறேன் சார். மருத்துவத்துறையில ஆள் பற்றாக்குறை இருக்கு சார். அதனாலதான் சார் மன அழுத்தம் வருது. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பாதிக்குங்கிறப்போ
முதலமைச்சரோ உதயநிதியோ போய் யாரும் போய் கத்தி எடுத்தெல்லாம் குத்த சொல்றது கிடையாது. அது மன அழுத்தத்தினாலதான் நடக்குது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஆள் பற்றாக்குறைங்கனால அவங்க வந்துட்டு வரக்கூடிய பொதுமக்களை வந்துட்டு அவர் அலட்சியப்படுத்துறாங்க. சமீபத்தோட பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல நான் ஒரு ஆளை அழைச்சிட்டு போறப்போ வந்துட்டு தையல் போறப்போ வந்துட்டு மண்ணை வச்சு அப்படியே அந்த மருத்துவக் கல்லூரியில தையல் போட்டாங்க. இவரோட அலட்சியத்தினால அந்த கோபத்தினால நடக்குதுயா. அதே மாதிரி சக்கரை நோய்க்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகள்லாம் 1 மாசம் மாத்திரை கொடுக்குறாங்க. 10 நாள் கழிச்சு பயன்படுத்தணும்னா மாவு மாதிரி ஆயிடுச்சியா. தரமான மாத்திரைகள் இல்ல. மருத்துவர்கிட்டயோ சம்பந்தோட சுகாதார அதிகாரிகிட்ட கேட்டோம்னா நீங்க சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அதாவது ஆள் பற்றாக்குறை மன அழுத்தத்தை எங்க பொதுமக்கிட்ட காட்டுறாங்க. அவரு கோபத்துல இப்படி பண்ணிடுறாரியா. மாற வேண்டியது எங்களோட கோரிக்கையா. நன்றி தமிழ்செல்வன் சார். திரு குடியாத்தம் குமரன் சார், உங்களுடைய பதில் என்னவா இருக்கு சார்? மருந்துகள் தரமில்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க சார். அதாவது ஒண்ணு சொல்லட்டுங்களா, மருத்துவர்கள் பற்றாக்குறைன்னா ஃபுல்லா எல்லா மருத்துவமனையிலும் 5 மருத்துவர்கள் 6 மருத்துவர்கள் பற்றாக்குறை நிலைமை இல்ல சார். ஏதோ 1 2 இது யார் அரசுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கிறதா 1 2 ஏதாவது இருக்கலாம். அதை கூட இன்னைக்கு ஃபில் பண்ற மாதிரி இன்னைக்கு அரசாங்கம் நல்லா நடந்துட்டு இருக்குது. எனக்கு முன்னால் பேசும்போது அண்ணன் அழகர் செந்தில் பேசும்போது ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணார். நான் இன்னொன்னு சொல்லிடுறேன், இஸ் நாட் டிஎம்கே பர்சன், இஸ் நாட் அன் டிஎம்கே சப்போர்ட்டர். அவர் ஒரு பொதுவானவர் தான். அவர் இதே நான் டிபேட்ல பேசும்போது கூட அவர் பலது திமுக எதிர்ப்பா பேசியிருக்காரு. நான் அவர் கூட நிறைய விவாதங்கள் கூட பண்ணியிருக்கேன். இப்போ மினிஸ்டர் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் மாசு அவர் எந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போறாரு, அரசாங்க ரீதியா அவர் எங்க போனாலும் கட்சி ரீதியா போனா கூட அவர் எப்பவுமே காலையில இந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல ரொம்ப கரெக்டா இருக்கும். காலையில ஒரு ஜாகிங் போவாரு, எக்ஸசைஸ் பண்ணுவாரு. மாரத்தான்ல இன்டர்நேஷனல் பெரிய பிளேயர், காலையில ஓடுவார். அவர் எந்த ஹாஸ்பிட்டல் ஓடுவாரு எங்க போவாருன்னே தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா குடியாத்து வந்தாருன்னா அவர் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயோ பிஓ சொல்ல எங்கேயோ தூரம் இருப்பாங்க. நேர ஹாஸ்பிட்டல் ஓடி போய் நேரா போயிட்டு அங்க ஓபிசி இடத்துல போய் நிப்பாரு, இல்லைன்னா போயிட்டு அந்த டாக்டர்ஸ் இடத்துல நிப்பாரு. பேஷண்ட்டுடைய பெட் இருக்கிற பேஷண்ட்டை போய் மீட் பண்ணுவார். அங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உடனடியா அந்த இடத்துல டாக்டரா இருந்தாலும் இப்ப ரீசெண்டா 20 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சஸ்பெண்ட் பண்ணாரு, சபில ஏதோ சஸ்பெண்ட் பண்ணாரு, ஒரு நல்ல மினிஸ்டருங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்றீங்க இந்த மாத்திரை பற்றாக்குறை இருக்குது, மருந்து பற்றாக்குறைன்னு, அது நான் திமுக காரன்றதால கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரா கூட சொல்ல வரல. சரி, அந்த மாதிரி மருந்து பற்றாக்குறை இல்லன்றது உங்க கருத்தா இருக்கு சார். இப்ப ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, நான் பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் திரு தங்கவேல் சார், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க சார். வணக்கம், ஈரோடு. எஸ் சார், பேசுங்க சார், தொடர்ந்து. ஹலோ 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 சார், வணக்கம். நான் ஈரோடு வந்து தங்கவேல் சார். எஸ் சார். சார், இதுல முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நோயாளி நோயினால் பாதிக்கப்படும் பொழுது, அதுவும் இந்த மாதிரி கேன்சர் மாதிரி விஷயங்களுக்கு அவர்களுடைய நோயினுடைய தன்மை என்னங்கிறத முழுமையா தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க விலக்கி சொல்லணும் டாக்டர். அப்பதான் அது என்ன ஸ்டேஜில் இருக்குது, குணப்படுத்த முடியுமா முடியாதா, அந்த நோயினுடைய தன்மை என்ன, எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்றா அப்படிங்கறத அவங்க விலக்கி சொல்லணுமுங்க. சரி, அப்பதான் அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க. சொல்லாதது கூட ஒரு குற்றம்னு சொல்ல வரீங்க, தவறு இல்ல சார். அவருக்கு நம்பிக்கை ஏற்படும்ல, அம்மா பொழைச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும். ஆனா அந்த நோயினுடைய தன்மையை அவருக்கு தெரிஞ்சுக்கல. சரி, ஏனுங்க. ரெண்டாவது, அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் இருக்கு பாருங்க, அத தமிழ்நாடு முழுக்க ஆய்வு செஞ்சு தேவையான மருத்துவர்களை மக்கள் அனைவரும் பயன்படும் வகையில நிரப்பணும். நன்றி சார், நன்றி சார். சரி, பாக்யராஜ் சார், அதாவது மருத்துவர்கள் அந்த நோயினுடைய தன்மையை விளக்கும் போது அதில் சரியாக விளக்கம் அளிப்பது இல்லை என்பது அவருடைய ஒரு கருத்தாக இருக்குது. இல்லை, கண்டிப்பாக அந்த புற்றுநோயில் அந்த பிரச்சனை இருக்குது சார். ஏன்னா புற்றுநோய் ரொம்ப டிஃபைன்டாக நம்ம விலைக்கு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஆன்காலஜிஸ்டில் இப்போ உதாரணத்துக்கு மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் சொல்ல போனால் அந்த மெடிக்கல் டேர்ம்ஸை பேசும்போதே ஏதோ இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி தான் தோணும். நம்ம அதை தமிழ் படுத்தி சொன்னாலும் புரிய போகிறது இல்லை. ஆமாம் ஆமாம். இப்போ உதாரணத்துக்கு அவங்களுக்கு என்ன நிறைய இருக்குது சார். இப்போ நானே மெட்டஸ்டாசிஸ்னு ஒரு வேர்ட் சொன்னேன். அது எவ்வளோ பேருக்கு கிளினிக்கல் டெர்மினாலஜி அது அவங்களுக்கு தான் புரியும். அப்போ அந்த அட்டெண்டர்ஸருடைய மனநிலையை பொறுத்தது தான் அது. புரியுது. அவங்க அதை அதனாலதான் அந்த தம்பி கூட அதிகமா அதுல பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு சரியா விளக்கி சொல்லலையோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரிப்போர்ட்ஸை வெரிஃபை பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. மருத்துவர்கள் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு. இப்ப இவங்களுக்கு இப்ப கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல சார் உங்களுக்கு கீமோதெரப்பி, அதுக்கடுத்து ரேடியோ தெரப்பி, அதுக்கடுத்து சர்ஜரி நீடுன்னா சர்ஜரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ அந்த அதுல பல டிவிஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்டை வரும்போது அவங்க தான் அந்த பேஷண்ட்ஸோட நிறைய நேரம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ நீங்கள் பொதுநல மருத்துவர்கிட்ட போகும்போது பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் விலக்கி சொல்லணும். சம்டைம்ஸ் அவர் பாதியில் சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னா, கீமோதெரப்பி கொடுத்து அனுப்பிச்சிட்டாருன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கலாக. சரி, ஏன்னா 50 பேஷண்ட்டுக்கும் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டார்ல. ஒரு பேஷண்ட் இடையில பார்க்கும்போது சொல்லிட்டு நீங்கள் தயவு செஞ்சு சொல்லிருங்கம்மா நர்ஸ்கிட்ட கூட
சொல்லிடலாம். சரி. ஒருவேளை இந்த மாதிரியான பாதிப்பு அந்த அட்டெண்டருக்கு ஏற்பட்டிருக்கலாம். சரி, ஓகே சார். சார் உங்களுடைய கருத்து, இப்போ மருந்து பற்றாக்குறைகள் அல்லது தரமில்லாத மருந்துன்னு சொல்லி நம்ம நேரம் உண்மை நிறைய லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஆனால் இது குடியாத மறுக்கிறாரு, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை அப்படின்ற இந்த டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பேசிட்டீங்கன்னா அது தசை மடைமாற்றம் செய்யற மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு என்னுடைய ஆணி வேற பாருங்க. ஆணி வேறு அரசாங்கத்தினுடைய கவனம் மேலோங்கி இருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அந்த குறை அதை வந்து அப்படியே தட்டி கழிச்சுட்டு போயிட்டீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நேரம் ஒருத்தர். வணக்கம், மக்கள் குரல். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த டாக்டருக்கு வந்து இப்ப கத்தியில குத்தப்பட்டாருன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆமா. இந்த டாக்டர் ஆல்ரெடி ஓமந்தூரால ஒரு 1 இயர் முன்னாடி இருந்தாரு. நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கும் போது அவரை நான் பார்த்திருக்கேன். எல்லா டாக்டரும் அப்படி சொல்ல முடியாது. பட் அவரு வந்து பேஷண்ட் கிட்ட பேசுற விதமும் அட்டெண்டர் கிட்ட பேசுறோம் விதமும் வித்தியாசமா தான் இருக்கும். அதுல வந்து ஒரு என்ன சாஃப்டா நமக்கே தெரியும் கேன்சர்ல எஃபெக்ட் ஆனவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை கூட்டிட்டு வர அவங்க ஒரு பொண்ணுங்களை எப்படி மனநிலைமையில இருப்பாங்கன்னா அதை எடுத்து சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அவருக்கு வந்து எத்தனை பெரிய பார்த்துருக்கலாம். பட் வே வந்து அவ்வளவு வந்து ஸ்மூதாவும் இல்லை, ஒரு மாதிரி ரஃபானும் ஒரு பேசுவாரு. எல்லா டாக்டரும் அப்படி சொல்லல. பர்டிகுலர் டாக்டர் வந்து பேஷண்ட்ஸ் பேசும்போது அட்டெண்டன்ட்ட பேசும்போது கொஞ்சம் ரஃபா பேசுவாருன்றது உங்க கருத்தா இருக்கு இல்லையா? ஆமா. அப்போ அவங்க எங்களுக்கு தேவையான விளக்கத்தை எங்க மனநிலையை புரிஞ்சுட்டு கொடுத்திருந்தா அது எங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். அங்க என்ன நடந்தது எனக்கு சொல்லலாம். அவரு எங்க கிட்ட கூட அப்படிதான் பேசினாரு. அந்த பையன் அவ்வளவு அவசரப்பட்டிருக்கணும். என்ன இருந்தாலும் ஒரு டாக்டர் அவசரப்பட்டிருக்க வந்தா பட் அவரு அந்த பொசிஷனை புரிஞ்சு கொஞ்சம் அந்த பையனுக்கு எதமான பதில் கொடுத்திருந்தா அதை தவிர்த்திருக்கலாம். உங்க கருத்தா இருக்கு கண்டிப்பா. ஆனாலும் எது என்ன நடந்தாலும் இந்த கத்தியால் குத்துவது என்பது கண்டிப்பா அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான். நன்றி மேம். நன்றி மேம். சொல்லுங்க சார். தயவு செஞ்சு அரசாங்கம் வந்து தன்னுடைய போக்க மாத்திக்கணும். அல்டிமேட் they are the deciders, they have to rule, they have to clear all the problems. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க, அதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, நான் என்ன சொல்றேன்னா தயவு செஞ்சு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் ஒதுக்கி மருத்துவர்களை எடுக்கணும், தரமான மருந்து கொடுக்கணும். இவர்களுடைய ஒட்டுமொத்த கவனமும் இவர்கள் கொம்பு செய்ய விட்டு மத்திய அரசு மேல போயிடுறாங்க. உடனே அவர் சொல்லிடுவாரு நான் அதிமுக சப்போர்ட், அவங்களுக்கு சப்போர்ட், சங்கின்னு சொல்லுவார். அதெல்லாம் கிடையாது. As a public person, we have to concentrate more on public issues. அதை விட்டு மடைமாற்ற அரசியல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது அழகர் செந்தில் சார். அதாவது இதில் வந்து பார்க்கும் பொழுது அந்த மருத்துவர் பற்றி நம்ம ஒரு நேயர் சொன்னதை கேட்டோம். இது வந்து காரணம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் அவங்க பார்க்கறதுனால ஏற்பட ஃப்ரஸ்ட்ரேஷன் தானா? உங்க நிறைய கருத்தையும் சொல்லி பாருங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப ஒரு நேயர் சொன்ன மாதிரி சில விஷயங்களை நான் வந்து உடைச்சு பேசணும் அப்படின்னா ட்ரெயின்டு டாக்டர்ஸ்ல இந்த யூபிஹெச் சொல்லக்கூடிய யூனிட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போடும்போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளமா இல்லன்னா வேணுமே அவங்க மென்டாலிட்டியா இல்ல என்னன்னு தெரியல, இங்க நிக்காது அங்க போ அங்க வா அப்படின்னு அந்த விஷயம் எல்லாம் பண்ணும்போது இவங்க வந்து அது பண்றாங்க. அதுதான் சொன்னேன். தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் வந்து சார் நியமிக்கிறாங்க. இல்லையா சில இடத்துல வந்து ஆந்திரா கேரளா டாக்டர்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க தனியார் பிரைவேட்ல. அவங்கள வந்து ட்ரெயின்டு டாக்டர்ஸ் தான் யூபிஹெச்ல போடுறாங்க, யூனிட் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல போடுறாங்க. அது நான் பாத்திருக்கேன். நானு அவங்களோட லாங்குவேஜ் வந்து அந்த ஊர்ல அப்படி பேசுவாங்க. அதனால அதை தப்பா எடுத்ததுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். நான் களத்தில் நிக்கிறதுனால களத்தில் நிற்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பதிவு பண்றேன். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த டாக்டர்ஸ் மட்டும் இல்லாம நீங்க சொன்ன செவிலியர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாரையும் கூப்பிட்டு மக்கள்கிட்ட எப்படி பேசணும்ன்ற ட்ரைனிங் வந்து மந்த்லி ஒன்ஸ் இருக்கணும். அந்த ரிப்போர்ட்டிங் ஒரு விஷயம் கிடையாது. எங்கேயுமே அரசு மருத்துவமனை மட்டும் இல்லாம எந்த மருத்துவமனையுமே நீங்கள் பாதிக்கப்பட்டால் புகார் கொடுத்துடுவீங்க அப்படின்றது எங்கேயுமே இல்லைன்றது. அது ஒரு சஜஷன் பாக்ஸ் வந்து அமைச்சர் நிறைய விஷயங்கள் எழுதுற செப்படுறாரு. இதையும் வச்சுட்டாங்கன்னா இன்னும் ஈஸியா ஸ்மூத்தா பண்ண முடியும். 2. 3வது கவர்மெண்ட் முன்னாடியே சொல்ற ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே போங்க நிறைய போங்க. தெலுங்கானா தாசில்தார் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒருத்தர் தாசில்தார் ஆபீஸ்ல பர்ன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஏதோ லஞ்சம் கேட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாம தயவு செய்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளுகளை போட்டு ரிசீவ் பண்ணணும். டைரக்ட் அண்ட் எண்ட் யூசர் போகாம ஒரு அவேர்னஸ். நன்றி அழகர் சென்சார், நன்றி. உங்க பாயிண்ட் புரியுது. திரு குடியாத்தம் குமரன் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை பத்தி மக்களை வந்து ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி கொடுத்தோம். நன்றி சார். பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிக்கலாம். என்னுடைய நன்றி. குடியாத்தம் குமரன் சார், ஒரே வரியில உங்களுடைய நிறைவு கருத்து தலைப்பு தொடர்பா, நேரம் குறைவா இருக்கு. அதாவது வந்து பல்வேறு கோரிக்கைகளை மருத்துவர்கள் வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவரிடத்திலே கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல
சுகாதாரத்துறை அமைச்சர் கூட போயிருந்தார் மாசு அவர்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நீங்க மருத்துவர்கள் வந்து மருத்துவமனைக்கு பாதுகாப்பு கேட்கறாங்க. என்ன கேட்டா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது. நீங்க அதான் துவக்கத்துல என்கிட்ட கேட்டீங்க, ஃபியூச்சர்ல இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அரசுன்னு சொல்லி. இப்படிப்பட்ட சம்பவங்கள் எது நடக்காததுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை உங்களுடைய என்ன கோரிக்கை நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை இந்த அரசு செய்து கொடுக்கும் சொல்லி மாண்புமிகு உதயநிதி அவர்கள் அங்க வந்து அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு ரொம்ப ஒரு சுறுசுறுப்பா செயல்படுற துணை முதலமைச்சர் உதயநிதி. அதனாலதான் அண்ணன் உதயநிதியோட கோரிக்கை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற்றிருக்காங்க. நன்றி சார். நன்றி. திராவிட மாடல் அரசு கண்டிப்பாக நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. இதே மாதிரி எத்தனையோ வேலை நிறுத்தத்தை ஏடிஎம் காட்சியில இதே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில நாட்கணக்கில் வெளியே உட்காந்து இருந்தாங்க. தளபதி பார்த்தார். எனவே நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். நம்ம இன்னொரு தலைப்புல விவாதிக்கலாம் சார், நேரம் இல்ல. அரசாங்கம் மருத்துவர்கள் கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எல்லா நடவடிக்கை எடுக்கும். நன்றி 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 சார். நன்றி சார். உதயநிதி ஸ்டாலின். நன்றி சார். நன்றி சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.